வணக்கம், நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் கவர்ச்சி கன்னியான மர்லின் மன்றோ அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல ஜோதிட முறையில் ஆராய்வோம். மர்லின் மன்றோ இவர் பிறந்தது 1 ஜூன் 1926. பிறந்த நேரம் காலை 9:30 AM. லாஸ் ஏஞ்சல்ஸில் பிறந்திருக்காங்க, கலிஃபோர்னியாவில். பிறக்கின்ற போது செவ்வாய் மகதசை இருப்பு 5 வருடங்கள் 5 மாதங்கள் 12 நாட்கள். மர்லின் மன்றோ கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாகையை. லக்ன பாகை கடக ராசியில் 20 டிகிரி 15 நிமிடங்கள் 22 வினாடிகள் குருவுடைய மண்டல பிரிவுலையும் குருவுடைய சபுலையும் அமையுது. மர்லின் மன்றோ அவருடைய லக்னம் சந்திரன் குரு சுக்கிரன் காம்பினேஷனில் அமையுது. குரு சுக்கிர மண்டலம் ஏறி இருக்காரு. சந்திரன் குரு சுக்கிரன் காம்பினேஷன் அழகிய தோற்றத்துக்கு ஒரு அற்புதமான காம்பினேஷன். சினிமா, கவர்ச்சி இவற்றுக்கு அடிப்படையான கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் 9வது பாவமான மேஷ ராசியில் 05 டிகிரி 56 நிமிடங்கள் 18 வினாடிகள் சுக்கிரனுடைய சொந்த மண்டலத்திலையும் புதனுடைய சபலையும் இருக்கார். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகையை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். தனாதிபதியான சூரியன் ராகுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபலையும் இருக்கார். லக்னாதிபதியான சந்திரன் சனியுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சபலையும் இருக்கார். கலைத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் ஆளக்கூடிய செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபலையும் இருக்கார். 3, 12 பாவங்கள் ஆளக்கூடிய புதன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சபலையும் இருக்கார். 6வது பாவத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் ஆளக்கூடிய குரு சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சபலையும் இருக்கார். சுக லாபாதிபதியான சுக்கிரனுடைய சொந்த மண்டலத்திலையும் புதனுடைய சபலையும் இருக்கார். மாரக அஷ்டமாதிபதியான சனி புதனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சனியுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் இருக்காங்க. கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். தனாதிபதியான சூரியன் 2, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சந்திரன் 1, 4, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7, 9, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கலைத்துறை பாவமான 5வது பாவத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் ஆளக்கூடிய செவ்வாய் 3, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 10, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. விரையாதிபதியான புதன் 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 12, 3 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 6, 9 பாவங்களை ஆளக்கூடிய குரு 7, 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 4, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 4, 11 பாவங்களை ஆளக்கூடிய சுக்கிரன் 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 8 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 7, 8 பாவங்களை ஆளக்கூடிய சனி 3, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு மண்டலம் வாயிலாக 4, 12, 3 பாவங்களையும் சப்ளாடு வாயிலாக 3, 10 பாவங்களையும் குறிக்காட்டுறாரு. கேது 4, 6, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. மர்லின் மன்றோ அவர்களுடைய ஜாதகத்தில் பாவமுனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். 6, 9 பாவங்களை ஆளக்கூடிய குரு சுக்கரனுடைய மண்டலம் ஏறி லக்ன பாவத்துக்கும் 7வது பாவத்துக்கும் சப்ளாடாக வராரு. லக்ன சப்ளாடாக வரக்கூடிய குரு சுக்கிர சம்பந்தம் பெறுவதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு கலை உலக பிரபலம்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். குரு குறிக்காட்டக்கூடிய 7, 9, 11 பாவங்கள் கலைத்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். குரு சப்ளாடு வாயிலாக 1, 4, 7 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோடு 7, 9, 11 பாவ குறிகாட்டிகள் மர்லின் மன்றோ அவர்களை கலைத்துறை உச்சத்தில் வச்சிருந்ததுன்னு சொல்லலாம். லக்கினாதிபதியான சந்திரன் இவருடைய 2, 4, 8, 10 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சந்திரன் லக்ன பாவத்தோடு 7, 9, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 1, 7, 9, 11 பாவ குறிகாட்டிகள் இவருடைய கலைத்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். சந்திரனும் சினிமா துறையோட சம்மந்தப்பட்ட கிரகம்னு சென்ற பதிவுகள் வழியை பார்த்துக்கிட்டு வரோம். ராகு 3, 9 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. ராகு 4, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 9 பாவங்களுக்கு சப்ளாடாக அமைந்து ராகு 3, 10 பாவங்களை குறிக்காட்டுறதால மீடியா வழியே மிகப்பெரிய பிரபலத்துவத்தை அடைந்தார். 3, 12 பாவங்களை ஆளக்கூடிய புதன் இவருடைய 5, 6, 11, 12 பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. புதன் 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்
4, 12, 3 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி 5வது பாவத்தை தொடர்பு கொள்வது சிறப்பு. புதன் குறிகாட்டக்கூடிய 4, 8, 12 பாவ குறிகாட்டிகள் இயற்கைக்கு மாறான மரணத்தை தந்ததுன்னு சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் நடந்த சில உண்மை சம்பவங்களை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். மர்லின் மன்றோ அவர்கள் 1952ஆம் ஆண்டு அமெரிக்கன் மாடலிங் துறையில் அறிமுகமானார். கேலண்டர் விளம்பரத்திற்காக இவர் கொடுத்த நியூட் ஃபோட்டோஸ் வாயிலாக உலக பிரசித்தி பெற்றார். 1952ஆம் ஆண்டு குரு தசை குரு புத்தியில் இவருடைய ஜாதகத்தில் குரு 6, 9க்கு அதிபதியாகி சுக்கிர மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் விளம்பர மாடல் கவர்ச்சிகளை குறிப்பார். குரு இவருடைய 1, 7 பாவங்களுக்கு சப்ளாடா வருவதை கவனத்தில் கொள்ளணும். குரு சுக்கிர மண்டலம் ஏறி லக்ன பாவத்தோடு 7, 9, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோடு கூடிய 7, 9, 11 பாவ குறிகாட்டிகள் ஜாதகருடைய சுய முன்னேற்றத்தை குறிக்கும். ஹாலிவுட் திரையுலகம் 1953ஆம் ஆண்டு இவரை கவர்ச்சி குறியீடாக விளம்பரப்படுத்தியது குரு தசை சனி புத்தியில். தசாநாதன் குரு சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி லக்ன பாவத்தோடு 7, 9, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 1, 3, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தோடு 3, 10 பாவ குறிகாட்டிகள் இவருக்கு கிடைக்கப்பெறுகிற அங்கீகாரத்தை குறிக்கும். மர்லின் மன்றோ அவர்களுக்கு 1955ஆம் ஆண்டு முதல் 1959ஆம் ஆண்டு வரை ஐகானிக் ஸ்டேட்டஸ் கிடைத்தது. குருதசை புதன் புத்தி, குருதசை கேது புத்தி, குருதசை சுக்கர புத்திகளில் தசாநாதன் குரு லக்ன பாவத்தோடு 7, 9, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. ஆதிபத்தியம் வாயிலாக 6வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 1, 6, 7, 9, 11 பாவ குறிகாட்டிகள் திரைத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. செவ்வாய் கடக லக்னத்திற்கு 5, 10க்கு அதிபதி. தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். புதன் 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 12, 3 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. மற்றொரு புத்திநாதனாகிய கேது 4, 6, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 6, 9, 10 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதியாகி சொந்த மண்டலத்தில் இருக்கார். 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 5, 8 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் லாபாதிபதியாகி 5, 9, 11 பாவங்களை தொடர்பு கொள்வது சிறப்பு. கவர்ச்சி குறியீடாக போற்றப்பட்ட மர்லின் மன்றோ அவர்கள் விஷ மருந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. 4 ஆகஸ்ட் 1962ஆம் ஆண்டு குரு தசை செவ்வாய் புத்தி செவ்வாயுடைய அந்தரத்தில் தசாநாதன் குரு 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 4, 7, 11 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 7வது பாவத்தோடு 11வது பாவம் பாதகஸ்தானமாக செயல்படுவதை கவனிக்கணும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் அவசர முடிவுகள் தற்கொலை முடிவுகளை குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் 2, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 2, 7, 12 பாவங்கள் ஜாதகருடைய இறுதி நேரங்களை குறிக்காட்டுது. மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.